ப்ரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. காரணம் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம், அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ ஐ எம் ஸோ சாரி. நம்ம திரும்பவும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்றைக்கி டே 63. நம்ம 1 சாமுவேலில் 13லேருந்து 16 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 13வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாமுவேலும் வருகைக்காக காத்திருக்காமல் பலி செலுத்தாமல் பெலிஸ்தியர்களுக்கு எதிராக போரை தொடங்கி கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் சவுல் நடந்து கொண்டது. இதனால் சவுலை ராஜாவாக கடவுள் நிராகரித்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிய போகும் வருங்கால ராஜாவை பற்றிய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதாகும். அடுத்தபடியாக 14வது அதிகாரம். இதில் தனது ஆட்களை ஊக்குவிக்கவும் கடவுளிடமிருந்து உதவி பெறவும் சவுல் பெலிஸ்தியர்களுக்கு எதிரான போருக்கு தயாராக இஸ்ரவேல் படையினரை உபவாசம் இருக்க கட்டளையிட்டதை விவரிக்கிறது. கட்டளையை அமல்படுத்த சாப்பிடும் எவரும் கொல்லப்படுவார்கள் என்று சவுல் கூறினார். அடுத்த அதிகாரம் 15. இதில் அமலேக்கியரை அழிக்கும்படி கடவுள் சவுலுக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் சவுல் ராஜாவை விட்டுவிட்டு சிறந்த கால்நடைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் கீழ்ப்படியாமல் போகிறார். இதனால் கடவுள் சவுலை ராஜாவாக நிராகரித்து ராஜ்யம் வேறு ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதில் சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்காரு, முரண்பாடான விஷயங்களை செய்திருக்காரு. அடுத்தது அதிகாரம் 16. இதில் பெத்லெகேமில் ஈசாயின் மகன்களிடமிருந்து ஒரு புதிய ராஜாவான தாவீதை அபிஷேகம் செய்யும்படி சாமுவேலுக்கு கடவுள் எவ்வாறு அறிவுறுத்துகிறார் என்பதை விவரிக்கிறது. மற்றும் சவுலை நிராகரித்து வெளிப்புற தோற்றத்தை விட இதயத்தில் கடவுள் கவனம் செலுத்துவதை வலியுறுத்துகிறார். அடுத்து டே 64 17லேருந்து 20 அதிகாரம் வரைக்கும் பார்க்க போகிறோம். 1 சாமுவேலில் ஃபஸ்ட்டு சாப்டர் 17 பார்த்துடலாம். இதில் பெலிஸ்திய ராட்சத கோலியாத் இஸ்ரவேலருக்கு சவால் விடுகிறான். இளம் மெய்ப்பன் தாவீது கடவுள் நம்பிக்கையுடன் ஒரு கவனாலும் கல்லாலும் அவனை தோற்கடித்து பெலிஸ்தியர்கள் பின்வாங்க வழிவகுத்தான். அடுத்து அதிகாரம் 18. இதில் யோனத்தானும் தாவீதும் நெருங்கிய நண்பர்களாகி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார்கள். இதில் சவுல் ஆரம்பத்தில் தாவீதை தனது படைகளுக்கு தலைமை தாங்க வைக்கிறார். ஆனால் பின்னர் தாவீதின் வளர்ந்து வரும் புகழையும் வெற்றியையும் கண்டு பொறாமைப்படுகிறார். இறுதியில் அவருக்கு தீங்கு விளைவிக்க முயற்சிக்கிறார். பார்த்தீங்களா, கர்த்தர் மனுஷன் மீது நம்பிக்கை வச்சு அவங்கள ராஜாவாக்குறாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் வளர்றது பிடிக்காம பொறாமையின் காரணமாக அவங்கள அழிக்க முற்படுறாங்க. இதுதான் மனுஷங்களோட புத்தி. இப்படி தான் இருக்கு உலகம். அடுத்த சாப்டர் நம்ம 19வது அதிகாரம் பார்த்துடலாம். பொறாமையாலும் தாவீதை கொல்ல வேண்டும் என்ற ஆசையாலும் தூண்டப்பட்ட சவுல் ராஜா தன் மகன் யோனத்தானையும் உதவியாளர்களையும் தாவீதை கொல்லும்படி கட்டளையிடுகிறார். இருப்பினும் தாவீதை நேசிக்கும் யோனத்தான் அவனை எச்சரித்து தன் தந்தையிடம் தாவீதை பற்றி நன்றாக பேசுகிறார். இறுதியில் சவுல் தாவீதின் பாதுகாப்பை தற்காலிகமாக உறுதியளிக்கிறார். இதில் சவுல் ராஜாவிடமிருந்து தனது உயிருக்கு பயந்து தாவீது தனது நண்பர் யோனத்தானிடம் அடைக்கலம் தேடுகிறார். அவர் விசுவாசத்தை உறுதியளித்து குறியீட்டு செய்தி அமைப்பு மூலம்
சவுலின் உண்மையான நோக்கங்களை கண்டறிய தாவீதுக்கு உதவுகிறார். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இது யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட ஜெபம் பண்ணி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்பா பிதாவே, எங்களை பொல்லாத மனுஷர்களிடமிருந்து தப்பு வைக்கும்படிக்கும் எங்களுக்கு நல்ல நண்பர்களை தரும்படிக்கும் ஜெபிக்கிறோம் தேவனே, ஆமேன். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் மை சேனல்.